ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதில் என் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 12 days மேக்ஸ் சேலஞ்சில் வந்து நம்ம இது வரைக்கும் 3 பார்ட், ஓகே 3 டே வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4வது டேவுடைய லைவ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த லைவ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 டைப் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம கூட்டு வட்டி, அதுக்கப்புறம் வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் அப்படின்ற 2 பார்ட் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சிங்க. நாளைக்கு லைவோட நம்ம ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கொஷினுக்கு தயாராகிட்டோன்னு சொல்லலாம். 10 தாண்டியுமே நம்ம தயாராகிட்டோம். ஓகேவா? அதாவது மிக முக்கியமான 4 டாப்பிக்கை நம்ம நாளையோட கவர் பண்ணுறோம். ஓகேவா? இது 10 கொஷின் இல்லை, இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 கொஷின் கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன அப்படின்னா ஒரு 50% டாப்பிக்கை வந்து கவர் பண்ணுறேன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும்போது ஸோ 4வது நாள் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபார்முலா எதை யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபார்முலாஸை நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு பக்கத்துக்கு 2 கொஷின் அப்படின்ற மாதிரி எழுதிங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஷின் வந்து அதாவது போட்டு பார்க்கக்கூடிய இடம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து கேப் விட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து பார்த்தா தாராளமாக கேப் விட்டுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் வந்து ஒரு சில தகவல் வந்து நான் சொல்லுவேன், அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எம்டியாக விட்டுங்க. செகண்ட் பேஜ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணணும். அதேமாதிரி வந்து ஒரு பேப்பரில், அதாவது ஒரு பேஜில் வந்து 2 கொஷின் எழுதிங்க. ஓகே, ஏன்னா அதில் கொஷினுமே வந்து பெருசாக இருக்கும், அதே மாதிரி ஆன்சருமே கொஞ்சம் பெருசாக தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஒரு சில கொஷின் மட்டும் சின்னதாக இருக்கும், அது எதுன்றது நம்ம சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு 2 கொஷின் அப்படின்னா நம்ம எழுதிங்க. அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் இப்போ நம்ம போட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்து வந்து ஒரு மொத்தமாக சேர்த்து இந்த ஃபஸ்ட்டு 5 டேயில் வந்து ஒரு 100 கொஷின் லைவ் வைக்க போகிறோம். அடுத்த 5 டேஸ்லேருந்து ஒரு 100 கொஷின் லைவ் வைக்க வரும். இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 லைவ் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா அதுக்கும் நீங்கள் தயாராகணும் போது, ஸோ அந்த லைவ் டெஸ்ட் வைக்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேப்பபிளாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சைட் பை சைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நடந்து முடிந்த டாபிக் வந்து டைம் இருக்கும்போது அப்பப்போ ரீகால் பண்ணிங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 25 மாடல் நடத்துகிறேன் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும், எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாடல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். அப்போ பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய மாடல்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணிங்க. ஓகே, ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம வீடியோ கிளாஸை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதை போய் பாருங்கள். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு சில மாடல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் புரியும். அப்போது அதை நம்ம ரிப்பீட்டாக பார்த்தா தான் வரும். இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்து நமக்கு வந்துடும் நினச்சிங்க அப்படின்னா அது வராது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ட்ராபேக். ஓகேவா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண, ஒரு உடற்பயிற்சி மாதிரி டெய்லியுமே நம்ம உடற்பயிற்சி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த உடற்பயிற்சின்றது தான் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ டெய்லியும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஒரு நாள் 2 நாள் அது வேலைக்காகாது. ஓகே, ஒரு நாள் பார்க்குறது மட்டும் பத்தாது. ஓகேவா? ஸோ மொத்தமாக ஒரு 22 மாடல் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 22 மாடல் சம்ஸுக்கு உண்டான PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதனால் என்னங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு 3 பார்ட் வந்து பார்த்துட்டோம். இதோடு சேர்த்து 4 பார்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 கொஷினை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோன்னே சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.